ஹலோ 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 சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ஹிரியம்மா. என் பொண்ணுக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத ஹால் டிக்கெட் கிடைக்கல சார். தயவு செய்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ராங் நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நான் சரியான நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் விஸ்வேஸ்வர் பட்டு தானே? ஆமாம், நீங்கள் எந்த எக்ஸாமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. சார், நாளைக்கு என் பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் இருக்கு சார். அதுக்காக அவள் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. என் கனவு அவள் எதிர்காலம் ரெண்டுமே இந்த பரீட்சையில தான் சார் அடங்கியிருக்கு. தயவு செய்து இவ பரீட்சை எழுத இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க சார். நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு இப்போ ஹால் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களே, இந்த ராத்திரி நேரத்தில் என்னம்மா பண்ண முடியும்? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திரும்ப உங்களுக்கு பேசுகிறேன். ஆ சரிங்க சார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். பண்ணுவார். படுத்தி, என்னோட காலம் ஹெட்லைன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். சொல்லுங்க சார். நான் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹெட்லைனை அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி லீடு ஹெட்லைனும் சேஞ்ச் பண்ணணும். அது ரொம்ப ஃப்ளாட் ஆயிருச்சு. ஓகே சார். ஓகே, சரி சார். தேங்க்யூ தேங்க்யூ. தனு, 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 தனு. ஐயோ, தனு, இந்த நேரத்துல எங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்பவாது ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருந்தம்மா. அதுக்கு எதுக்கு இங்க வந்த? வீட்டுக்குள்ள நெட்வொர்க் கிடைக்கல, அதான். சரி, நாளைக்கு ஏதாவது நடந்தே தீரும். நீ கவலைப்படாத, வா. இந்த நேரத்துல இங்க வரக்கூடாது, வா. வணக்கம் பிரதீப். சார், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அதான் இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுறேன். பரவாயில்ல பிரதீப், சொல்லுங்க, என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரியமான ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க சார். அவங்க பொண்ணோட நீட் எக்ஸாமை பற்றி. நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பேசினேன். நாளைக்கு எக்ஸாம் ஆமே, அவளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு, எனக்கு ஒன்றுமே புரியலையே. பேர் தனுஜா, கிராமத்தில் இருக்கிற ரொம்ப திறமையான பொண்ணு சார். சார், அவள் டாக்டர் ஆகணுன்ற கனவுல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா சார். நாளைக்கு தான் எக்ஸாம். கொரோனா காரணத்தினால அவள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அந்த பொண்ணு நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சார். இந்த கொரோனா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபையே கெடுத்துருச்சு சார். நம்ம இந்த மாதிரி டயத்தில் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை மேம்படுத்தணும் சார். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாளைக்கு நம்ம நாட்டோட எதிர்காலம் சார். நோ டிஃபிகல்ட் ரோட்ஸ் லீட்ஸ் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் சார். ப்ளீஸ் சார். இப்போ நான் யார்கிட்ட பேசினா அவளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்? சார், ஐ திங்க் சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசினா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் இந்த எக்ஸாம் நடத்துறது என்டிஏயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார். இப்போது ராத்திரி 11:30 மணி ஆகுது. காலையில் என் வீட்டுக்கிட்ட நீங்கள் வாங்க, நான் சீஃப் மினிஸ்டர் கிட்ட இதை பேசுகிறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். தேங்க்யூ. யா. எழுந்துருங்க ப்ளீஸ், எழுந்துருங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் டாக்டர்.
என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திட்டீங்க. நாங்க என்னைக்கும் உங்க உதவியை மறக்க மாட்டோம். நான் ஒரு டாக்டரா என் கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன். இதில் நான் செஞ்சது எதுவுமே இல்லை. இங்கே வர ஒவ்வொரு நோயாளியையும் குணப்படுத்துறது எங்களோட பொறுப்பு. நீங்கள் கூட அரசாங்க ஆஸ்பத்திரி, அரசாங்க டாக்டரை நம்பி சரியான நேரத்தில் இங்கே வந்தீங்க. அதனால நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். எல்லாம் நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. சரிங்க டாக்டர், நாங்க போயிட்டு வரோம். தனு டயர்டா இருக்கமா? பிரெட்டு சாப்பிடு, அப்புறமா மாத்திரை முழுங்க. அம்மா அவங்க ஏன் அந்த டாக்டர் காலில் விழுந்தாங்க? டாக்டர் அவங்க பையன் உயிரை காப்பாத்தினதுனால, அதுக்காக. ஆனா உயிர் கொடுக்கறது கடவுள்னு தானே நீங்க சொல்லுவீங்க. அப்ப கடவுளுக்கு தானே நன்றி சொல்லணும். உயிர் கொடுக்கறது கடவுள் தாம்மா. ஆனா கடவுள் கொடுத்த உயிரை காப்பாற்ற முடியும்னா அது டாக்டரால மட்டும்தான். அதனால தான் நாம எல்லாருமே டாக்டரை கடவுளா நினைக்கிறோமா. டாக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? டாக்டருக்கு படிக்கணும்னா பெரிய பெரிய ஸ்கூலுக்கெல்லாம் போகணும், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும். அம்மா ஆ நானும் நல்லா படிச்சு டாக்டர் ஆகுறேன். அம்மா நானும் டாக்டர் ஆவேன். நீ முதல்ல நல்லபடியா குணமாகு, அப்புறமா படிக்கலாம். இப்ப சாப்பிடு. வாங்க. வா போலாமா? பார்த்து வா. பார்த்து போ. சார் சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன ஏரியாமா? அதான் ஏதோ வர சொன்னீங்களாமே. தனு நல்லா தானே சார் படிக்கிறா? ரொம்ப நல்லா படிக்கிறா. நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, இந்த வருஷம் அவளுக்கு 5வது கிளாஸ் முடியுதில்ல, இதுக்கப்புறம் எங்கே சேர்த்த போறீங்க? வேற எங்க சார், மண்டக்கட்டால தான் சேர்க்க போறேன். நல்ல யோசனை தான். அதுவும் நல்ல ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஆமா சார். அதோட சேர்த்து எனக்கு இன்னொரு ஐடியாவும் வந்திருக்கு. என்ன சார்? அது என்னன்னா, திறமையான குழந்தைங்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது நம்ம மாவட்டத்திலையும் இருக்கு. நவோதயா பள்ளிக்கூடம். 5th ஸ்டாண்டர்ட் பரீட்சையும் எழுதி, அந்த பரீட்சையும் எழுதி முடிச்சுட்டா 6வதுல இருந்து 12வது படிக்கிற வரைக்கும் இலவசமான கல்வி இருக்கும். அங்க போய் சேர்ந்தா இவ எதிர்காலமும் நல்லா இருக்கும். அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். அதாவது அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. 5வது படிக்கும்போது பரீட்சை எழுதணும். சரிங்க சார். 4வது 3வது இந்த புக்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும். சரிங்க சார். அதுக்கப்புறம் வேணும்னா ஒன்று பண்ணட்டும். ஃப்ரீ டைம்ல அவளுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட வரட்டும், நான் சொல்லித்தரேன். இதுவே அவளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். இங்க பாருமா, பெண் பிள்ளையா இருக்கிறதுனால ஒரு வார்த்தை சொல்றேன். நம்மளுக்கு ஆண் குழந்தை இருந்தா என்ன சாதிச்சான், எப்படி சாதிச்சான்னு அவனுக்கு யாரு உதவி செஞ்சாங்கிறதுக்கு காரணம் வெளியில வரும். அதே ஒரு பெண் பிள்ளையா இருந்தா ஏன் அதை அவ செய்யல, ஏன் அவளால எந்த விஷயமும் பண்ண முடியலங்கிற விஷயம் வெளியில வரும். யார் அவளுக்கு தடையா இருந்தாங்கிற விஷயம் முக்கியமா முன்னாடி வரும். பாருங்க, பொண்ணை படிக்க வைக்கணுங்கிற உன்னோட ஆசையும் நல்லா படிக்கணுங்கிற அவளோட ஆசையும் எந்த கஷ்டமும் படக்கூடாது. இதுதான் என்னோட ஆசை. ஆமா சார், இது கூட எங்களுக்கு தெரியல சார். நீங்க ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார். உதவியும் இல்ல, ஒன்றும் இல்லை. நாங்க திறமையான பசங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஒரு வாதியாரோட வேலையும் அதானே. நான் போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி சார். அம்மா தனு, அவர் சொன்ன மாதிரி படிக்கணும், சரியா? அதெல்லாம் நான் நல்லா படிப்பேன். நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், தனுஜா நவோதயா பரீட்சையில பாஸ் ஆயிட்டா சார். ஓ குட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். நீ இங்க எப்படி படிச்சியோ அதே மாதிரி தான் நவோதயா ஸ்கூல்லையும் படிக்கணும். நல்லா படிச்சு அம்மா அப்பாவுக்கு ஊருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். சரியா? சரி சார். சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார்.